ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாழ் கிச்சன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஒயிட் க்ரீமி கேப்சிகம் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இதுக்கு நீங்கள் என்ன நேம் வேணாலும் வச்சுக்கலாம். ஜஸ்ட்டு நான் ட்ரை தான் பண்ணேன், ஆனால் சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அடிக்கடி இது மாதிரி தான் செய்வீங்க. ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதை பார்த்தாலே எல்லாருக்கும் டெம்ட் ஆயிரும் சாப்பிட்ணுன்ட்டு. வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதே மாதிரி சிம்பிள் அண்ட் ஹெல்த்தி வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் யாழ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இதுக்கு 2 கேப்சிகம் எடுத்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுறதுனால ஒரு கேப்சிகம் தான் நான் போட்டேன். இப்போது கேப்சிகத்தை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை நல்லா நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது உங்களுக்கு எந்த மாதிரி நீங்கள் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் கொஞ்சம் நீளமாக எடுத்து சாப்பிட்றதுக்காக நான் கொஞ்சம் நீளமாக கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பொடியாக கட் பண்ணிக்கலாம், சின்னதாக கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் சின்ன வெங்காயம் 4-5 எடுத்திருக்கேன். அதையும் நீளமாக கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயம் இல்லைன்னா உங்கள்கிட்ட பெரிய வெங்காயம் இருந்துச்சுன்னா அது ஒரு பெரிய வெங்காயம் 1 எடுத்துக்கலாம். நீங்கள் நீளமாக கட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா பொடிசாவும் கட் பண்ணிக்கலாம். இப்போ 4-5 பூண்டு எடுத்திருக்கேன். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேனில் 2 ஸ்பூன் ஆயில், 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு, இது எல்லாத்தையும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு வரமிளகாய் அதையும் கிள்ளி சேர்த்துக்கலாம். அடுத்து 2 நிமிஷம் வதக்குறதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா கோல்டன் கலர் வர முடிய நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி கேப்சிகம் ரொம்ப நேரம்லாம் வேகாது, தண்ணி ஊற்றி அப்படிலாம் வேக வைக்கணும் இல்லை, 2 நிமிஷத்தில் சட்டனே வெந்துடும். இப்போது வெங்காயம் நல்லா கோல்டன் கலர் வரவும் நம்ம கேப்சிகத்தை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு மூடி வச்சு நல்லா 2 நிமிஷத்துக்கு நல்லா வேக விட்டோன்னா நல்லா வெந்துடும் நமக்கு. அதே மாதிரி இது ரொம்ப குக் ஆகணுன்னுலாம் அவசியம் இல்லை, நமக்கு கொஞ்சம் அரை வேக்காடாக இருந்தால் கூட நமக்கு நல்லா தான் இருக்கும். இது நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இதை தனியாக நம்ம ஒரு பிளேட்டில் நம்ம எடுத்து வச்சிடலாம். எடுத்து வச்சுட்டு இது தனியாக கொஞ்சம் ஆறட்டும். இப்போது அதே பேனில் 1/2 ஸ்பூன் நான் பட்டர் சேர்த்துருக்கேன். பட்டர் இல்லைன்னா நீங்கள் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். இப்போது பட்டர் சேர்த்துட்டு இப்போ 4-5 பூண்டை தட்டி அதையும் சேர்த்துட்டு நல்லா இது பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பொடியாக கூட கட் பண்ணிக்கலாம். 2 நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போ 1 ஸ்பூன் நான் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இல்லைன்னா நீங்கள் மைதா மாவு இல்லை கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் இல்லைன்னா மைதா மாவு சேர்த்திங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் பேனில். அதுக்கப்புறம் நான் 3/4 டம்ளர் பால் எடுத்திருக்கேன். அதை கொஞ்சமாக சேர்த்து கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஈவனாக அந்த கெட்டி படாமல் கொஞ்சமாக ஊற்றி நம்ம கிண்டி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நான் 1/2 ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் 1/2 ஸ்பூன் பெப்பர் கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருந்தோன்னா நல்லா கொதிக்க நமக்கு நல்லா கெட்டியாக வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருந்த கேப்சிகத்தை அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம ஹீட்லேயே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உடனே ஆஃப் பண்ணிடலாம். அதுவே கொஞ்ச நேரத்தில் இறுக ஆரம்பிச்சிடும். அவ்வளோதாங்க, செம்ம டேஸ்டான கேப்சிகம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி செய்யலாங்க. ஒரு டைம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக அடிக்கடி இதே மாதிரி செய்வீங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இது ப்ரெட்டுக்கு, சப்பாத்திக்கு இந்த மாதிரி சாண்ட்விச் மாதிரி வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கேப்சிகத்தை ஒரே மாதிரி செஞ்சு சாப்பிடாம இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிடுங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி சிம்பிள் அண்ட் ஹெல்த்தி வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் யாழ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.